Hey guys, welcome to Pammy's World. இப்போ 7th month ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்படி ஒரு vlog எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்னெல்லாம் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் எடுக்காமல் இத்தனை நாள் விட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதில் போகுமா. ஸோ டெய்லி இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் எடுக்காமல் விட்டுருந்தேன். ஸோ எதுக்கோ சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க டெய்லி ருட்டீனுக்குள்ளே போகலாம். சங்கூதியாச்சு பமி, சங்கூதியாச்சு. ஐயா அவ்வளோ தூங்கிட்டு இருந்தா, இப்போதான் எந்திரிச்சிருக்கா. அது எந்திரிச்சா அப்பான்னு நீட்டி ஒரு வெளியே இருக்கு. இந்த பெரிய ஃபேக்ட்ரியில் கம்பெனிஸ்லாம் சைரன் ஆன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. போ போ போ. காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு டீ கிடையாது. ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பேன் எப்போவுமே. ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டுனா ஈஸியாக நம்மளை சாப்பிட முடிஞ்சது பனானா மட்டும்தான். கட் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். உரித்து சாப்பிட்றதுக்கு அந்த சின்ன பனானா ஏதாச்சும் சாப்பிடுவேன். இல்லைன்னா நட்ஸு, இந்த பாதாமோ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்பேன். அது காட்ட முடியல. அதுக்கப்புறம் டீ கம்மி பண்ணணும்னு நினச்சா என்னால் கண்டிப்பாக முடியல. அது குடிக்கலன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருக்குமா. அதனால டீ எப்போவுமே கம்பல்சரியாக கம்மியாக லிமிட்டடாக குடிக்கலாம். டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டேன். ஒரு 200 ml அப்படி தான் கம்மி. ஆமாம், அது 150 ml தான் அது கப்பு. ஒரு நாளைக்கு 200 ml குடிக்கலாமா. காலையில் டீ குடிக்கிற அன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த ஏபிசி மால்ட்டோ அந்த மாதிரி வெறும் கிளாஸ் பால் அந்த மாதிரி குடிப்பேன். ஈவினிங் டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடிச்சிருவேன். அந்த மாதிரி தான். ஐராக் ஃபஸ்ட்டே பால் எடுத்து வச்சிருக்கேன் மம்மி. ஓ, ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு இந்த சம்மரில் இருக்குல்ல, கிச்சனில் நிற்கவே முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இந்த அடுப்போட சூடு எல்லாமே சேர்ந்து பயங்கரமாக டயர்டாக்கி விடுது. இப்போது ஹாலுக்கு போகலாம். காலையில் எந்திரிச்சு வந்தால் உடனே ஐராக் தலை சீவணும். அப்படியே பார்த்துருக்கு சுகர் மாதிரி. சுகர்லாயிடுறான். ப்ரஷ்ஷும் பண்ணல, டாய்லெட்லையும் போகல. அதெல்லாம் இதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான். ஆமாம், ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான். எந்திரிச்சு வந்து நான் அப்பான்னு சைரன் ஆன் பண்ணிட்டு தலை சீவி விடுப்பா, இல்லை தலை சீவி விடு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வருவா. வந்துட்டு தலை சீவி இதுக்கப்புறம் தான் இனி நெக்ஸ்ட்டு தான் பாத்ரூம் போகிறது, ப்ரஷ் பண்ணுறது எல்லாம் இல்லை. அப்புறம் இந்த 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 கஃப்தான் ஒன்று எடுத்து போட்டுக்குவா டெய்லி. ஒரு கலரில் 4 கலர் வச்சிருக்கா. பாத்ரூம் போகிறதே வந்து தலை சீவி தான் போவோம் இல்லை? ஆமாம், அப்படி தான் போகிறது. எப்போவுமே நம்ம வெல் ட்ரெஸ்டாக இருக்கணும்ல, அதுதான் ஐராவோட ஒரு பாலிசி. வெல் ட்ரெஸ்ட் ஓகே. ஒரு நாளைக்கு 5 ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு வரேன். அதுவும் பண்ணுவோம். எந்திரிச்ச உடனே ஐராவே அது இப்போ ஃபில்டர் கீழே இறக்கி வச்சதுனால நல்லா இதாக போச்சு. ஐராக்கு தனியாக போய் தண்ணி குடிப்பா எந்திரிச்ச உடனே. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பால் குடிச்சிட்டு உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிடுவா கொஞ்ச நேரம். இப்போ இந்த டீ குடிக்கிறதுக்கு இங்கே உட்கார்றது மட்டும்தான் காலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அப்படியே ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வீடியோ எடுக்கிறக்கோ, இல்லை வெளியே போகிறக்கோ, இல்லை குக்கிங்க்கு இன்னுமே நான் ஆள் கிடைக்கல. 4 வருஷமாக தேடிட்டுருக்கேன், ஆள் கிடைக்கல. நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டீ குடிச்சிடலாம். அப்போது டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் சமையலுக்காக வந்துட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ புட்டும் கடலையும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம பண்ணி. வெறும் ஒரு வாரம்லாம் இல்லை, அதுக்கு மேலே ஆயிடுச்சு புட்டும் கடலை எல்லாம் பண்ணி. ஏன்னா ஈஸியாக முடியணும்னு சொல்லிட்டு தோசை, இட்லி அந்த மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இது தேங்காய் துருவறக்கு முடியல, ஆனால் அப்படியே ஃபுல்லாக வந்துருச்சா, அதனால இப்படி கட் பண்ணி போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே அடித்தா துருவன மாதிரியே இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம புட்டுன்னு மேலே போட்டுக்கலாம். ஆயிடுச்சு.
இன்றைக்கி ரெட்டு புட்டு தான், சம்பா புட்டு நல்லாயிருக்கும். அதுவும் சுண்டல் குழம்பும். இங்கே சமைக்கிறதுக்கு இப்போல்லாம் வந்து நின்னாலே டக்குன்னு எப்படியோ ஒன்று முடிச்சுட்டு ஓடினா போதுடோங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அந்த ஹீட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, தாங்க முடியல. மிச்சாச்சு. இன்னொரு 3 மினிட்ஸில் புட்டாயிடும். அந்த டைமில் நம்ம தேங்காய் வறுத்துடலாம் சுண்டல் குழம்புக்காக. சட்டி வச்சுட்டு தண்ணி எப்போவுமே பக்கத்துலேயே இருக்குன்னா டீஹைட்ரேட் ஆகிடும்ல. இந்த வாட்டி போனப்போ தண்ணி ஆக்சுவலி பாட்டிலெல்லாம் அழுந்தெல்லாம் நான் குடிக்கிறது இல்லையா. 3 to 3.4 லிட்டர் எவ்வளோ சொன்னாங்க, 3 to 3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மெஷர்மெண்ட் பார்த்து குடிக்க சொன்னாங்க. இல்லைன்னா தண்ணி தாக எடுக்கிறப்ப அப்பப்போ ஒரு கிளாஸ் குடிக்கிறதுனால எவ்வளோ குடிக்கிறோங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அதனால் அது 1.5 லிட்டர் பாட்டிலு. ஸோ அந்த மாதிரி 2 பாட்டில் குடித்து முடிக்கணும். அதனால் நிறச்சி அப்படியே வச்சுருக்கேன். தேங்காய் வறுக்கிறது ஆக்சுவலி ஈஸியான ஒரு விஷயந்தான். இந்த சுண்டல் இல்லை, இது குழம்புக்காக தேங்காய், கருவேப்பிலை, அப்புறம் அந்த காஞ்ச மிளகா போட்டாச்சு நினைக்கிறேன். காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பெப்பர் அது கொஞ்சமாக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை மல்லி அது கொஞ்சமாக போட்டுட்டு, ஜீரகம் அதுவும் கொஞ்சமாக போதும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி வேணால் சின்ன பீஸ் போட்டுக்கலாம், ஆனால் நான் போடல. அது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனால் எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் இந்த மாதிரி வறுத்தரைச்ச குழம்பெல்லாம் வைக்கிறப்போ, சிக்கன் குழம்பு, மட்டன் ஆகட்டும், சுண்டலுக்கு எல்லாத்துக்குமே வறுத்தரைக்கிறப்போ இந்த மாதிரி இதுதான் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும், நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அப்புறம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வாக்கிங் வேறு போக சொன்னாங்க. இது வெயிலில் எங்கே போய் வாக் பண்ணுறதில்ல. ஈவினிங் நான் வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ நடக்கிறேன், போதும் இல்லை சுயல். ஆமாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப டயர்டாகுதா, மூச்சு வாங்குது. அதனால் குழா புட்டு அங்கே வெந்துகிட்டே இருக்குது. தேங்காய் வறுத்து வச்சாச்சு. ஆனால் அது சூடு ஆடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்கார போகிறேன். உட்காந்து ஏசி போட்டிருக்கேன் ஹாலில். கொஞ்சம் நேரம் ஏசியில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இல்லைன்னா என்ன ஆகுது தெரியுமா, ரொம்ப நேரம் நிற்கிறப்போ நின்றுட்டே இருக்கிறதுனால தலை சுற்றுற மாதிரி இருக்கா. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்போது புட்டு ரெடி. ஐயோ சில்லு மாறிடுச்சு. புட்டாயிடுச்சு. இனி சுண்டல் வேக வச்சிடலாம். நைட்டே ஊற வச்சுருந்தேன் சீக்கிரம் ஆயிடும்னு. கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாம். சுண்டல் வேக வச்சாச்சு. இந்த மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சம்மர் ஆரம்பிச்சதுலேருந்து அப்பப்போ கரண்ட் வேற போகுதா, இப்போ டக்குன்னு இந்த அரைக்கிற வேலையெல்லாம் டக்குன்னு பண்ணிடணும். கன்சீவ் ஆனதுலேருந்து வீடு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ஒரு ஃப்ரூட் மார்க்கெட்டோட சைடில் பார்த்த மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு, இது ஃபுல்லாக ஆப்பிள், இந்த கவரு மாங்காய், இது சுயல் வாங்கிட்டு வந்தது இந்த மாங்காய்லாம். அப்புறம் ஆப்பிள் இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இல்லை, அந்த நம்மளே தான் வாங்கினோம்ல, நம்ம வாங்கினது தான். இந்த மாங்காய் வந்து கடையில் போய் வாங்காமல் மரத்தில் இருந்தே பறித்த மாங்காய். கிஷோர் வீட்டில் இருந்து கொண்டு வந்தாங்க. இந்த கவர் ஃபுல்லாக இருக்குது. அது பழுக்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கோம். இந்த மாதிரி பழுத்துரும். பச்சையாக இருந்துச்சு, அதில் 2 பழுத்துருக்கு. கட் பண்ணி சாப்பிட்ணும். இதில் மட்டும்தான் ஸ்மெல்லு வருது. நிறையா இது வேற வருதா, ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்ணும் ப்ரெக்னென்சிலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வர ஃப்ரூட்ஸ்லாம் அடல்ட்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக கெமிக்கல் தான் இருக்குது. மாங்காய் எல்லாம் சாப்பிடவே வேண்டாம்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஆமாம், அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பழுத்துருக்கு. ப்ரௌன் கலரில் இருக்குது, ரெட் கலர்லேயே இல்லை. இது வாங்கி 2 நாள் தான் ஆச்சு.
ஆமா வாங்கி நம்ம வந்தப்போ பச்சையா இருந்துச்சு, பழுக்காம, அதனால வச்சு பழுக்கட்டும்னு சொன்னா 2 நாள்ல இப்படி ஆயிடுச்சு. அப்போ உள்ள டேஸ்ட்டும் இல்லை, ஒரு மாதிரி கரை குத்துற மாதிரியே இருக்கு. இது மட்டும் தான் நம்ம வீட்டு கொய்யாக்காய். ஆமா, அதில் ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டோம், இன்னொன்று இருக்குது மேலே கொஞ்சம் இதாயிடுச்சு. கீழே அது உப்பும் மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கொய்யாக்காய், இந்த பெரிய கொய்யாக்காய். ஸோ அதை அப்படி சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வீட்டில். ஆனால் நானே கட் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி இருக்குது. இதுவே யாராச்சும் கட் பண்ணி கொடுத்தா அப்படியே பிளேட்டில் வச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு, கொதிக்கட்டும். கை சூடாவுடா. இப்போ அந்த டைமில் ஜூஸ் அடிச்சுக்கலாம். எப்போவுமே சென்ட்ரல் இப்படி கட் பண்ணி இப்படி திருப்புறதுல தான் பண்ணுவேன். அது இப்போது கை வலியா, விரலெல்லாம் கொஞ்சம் பெயினாக இருக்குது. பாருங்க குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்க. ஸ்மெல் வருதா? அதனால் இந்த வாட்டி இந்த மாதிரி மிக்சிலே அடிச்சிடலான்னு கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் இவ்வளோ பண்ணி ஜூஸ் குடிக்கிறதுக்குள்ள நம்ம ஜூஸ் ஆகிடுவோம். ஏடா மூணு பேருக்கு வேணுமே. என்ன கைஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த கைஸ் இப்படி ரேடியோ ஆன் பண்ண மாதிரி பக்கத்துலேயே நின்று பேசிகிட்டே தான் இருப்பா. என்ன இருக்கு? நான் நிக்கலாம். அப்ப நான் நிக்காம எப்படி சமைக்கிறது, எப்படி சாப்பிடுறது? அப்பா நோக்கு. என்ன கைஸ், லஞ்சு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் போகுது. காலையில் எழுந்திரிச்சா ரெஸ்ட் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஆக்கி முடிக்கிறக்க 11:30-12 மணி ஆகுதா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து வேறு ஏதாவது வேலை இருந்தால் முடிச்சுட்டு அப்புறம் லஞ்ச் ஆக்கிறதுக்கு நின்னா ஈவினிங் ஆயிடும். சொல்கிற மாதிரி இருக்கு ஆதவன் படத்தில். அந்த மாதிரி தான் ஈவினிங் ஆயிடுமா லஞ்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் விடிஞ்சிடும். அப்படிதான் ஒரு நாள் போயிட்டு இருக்கு. இடையில யாரும் கை காட்டு போறாங்க இப்படி. ஓ சாப்பிட்றதுக்கு வந்தது. ஓகே எடுத்து வைப்போம். வேறொரு விலாகரு. சுத்தி எடுக்கிறீங்கல்ல. ஐரா பிறந்ததுலேருந்து ஐராக்கு நெயில்ஸ் கட் பண்ணுறது கட் பண்ணுற ஆள் நான் தான். தெரியுமா ஐரா? நீ குஞ்சதாக இருந்தப்போ தொட்டு நான் தான் உனக்கு நெயில்ஸ் கட் பண்ணுவேன். காட்டு, கையை காட்டு, ஆட்டிகிட்டே இருக்காத. நல்ல குட் கேர்ளாக உட்காந்துடுறான், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ குட் கேர்ள் தான். இப்போ கையெல்லாம் அவளே கொண்டு வந்து கொடுப்பான். அப்பா நீ டாய்ஸ் எல்லாம் எடுத்து சொன்ன. முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கேன். கீழே எல்லாம் போட வேண்டாம், என் மடியில் நெயில்ஸ் இருக்கு, கொண்டு போய் போடணும். இப்போ மணி 3 ஆச்சு, இன்னும் நம்ம லஞ்சு சாப்பிடல, சோறு ஆயிட்டுருக்கு. நான் கொஞ்சம் விலாக் பேசட்டுமா? இது என்னோட விலாக், நான் என்ன பண்ணுறேங்கிறது. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. லஞ்ச் இன்னும் சாப்பிடல, டைம் 3 மணி ஆச்சு தெரியுதா? 3 o'clock. அந்த காலையில் வச்ச சுண்டல் குழம்பே போதும் குழம்புக்கு. சாப்பாடு ஆயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அந்த சாப்பாடு, தயிர் இருக்குது, தயிர் அந்த சுண்டல் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு இருக்கேன். இடையில பழம் சாப்பிட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே குடிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, தோண மாட்டேங்குது வெயில் அந்த ஹீட்டுக்கு. அவ்வளோதான். இப்போ இது ஒரு பிரச்சனைடா. எப்போ விலாக் எடுக்கிறதுக்கு சுவேல் ஃபோன் எடுத்தாலும் இன்னொரு ஃபோன் தேடிட்டு இன்னொரு குட்டி விலாகர் வந்துடுவான், பக்கத்துலேயே நிற்பான் அதே ஆங்கிளில். இங்கே பாரு,
சரியாகலையா? என்னோடது முடிச்சாச்சு, இனி அடுத்தது அப்பாவோடது. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாச்சு வீட்டில் இருக்கலாம்னு யோசித்தேன், ஆனால் முடியல. திடீர்னு ஒரு ஒர்க் வந்ததுனால இப்போவே நாங்கள் வெளியே கிளம்புறோம். இன்னும் லஞ்சு சாப்பிடவே இல்லை, சோறு மட்டும் ஆக்கி வச்சுருந்தேன். சொன்னேன்ல, காலையில் வச்ச குழம்பு இருந்துச்சு, ஆனால் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. இப்போவே வெளியே கிளம்புறோம். ஆனால் இந்த ஹீட்டில் நம்ம வெளியே கிளம்புறப்போ டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும்ல. தண்ணி எப்போவுமே எடுப்பேன், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மோர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இது இங்கேயே பண்ண மோர், தயிர். அதுக்கப்புறம் மோர் அடிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் எடுப்பேன்னா, இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா. ஐரவும் குடிக்கணுங்கிறதுனால ஹாஃப் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவ்வளோதான் தண்ணி குடித்தாலுமே அந்த பாடி ஹீட் வந்து கம்மி ஆகாதுல்ல, டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும், ஆனாலும் பாடி ஹீட் இருக்கும். ஸோ மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த மந்த்து ஃபுல்லாக பயங்கரமாக ஹீட் வேவ்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கணும் நம்ம உடம்ப. இந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி மோர், தண்ணி, அந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு நம்ம எப்போவுமே ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மோர் அடிக்க தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு யோசிப்பீங்க நிறைய பேர். ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. யூஸ்வலி அப்படி தான் நாங்கள் அடிக்கிறது. லாஸ்ட்டு அது காட்டுறேன் என்னங்கிறது. கொஞ்சமாக தயிர் போட்டு அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. வயர் முட்டுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணு கண்ணா. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறக்கெல்லாம் நான் ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருக்கேன் கூடவே. இன்னொரு 4 மாதத்துக்கு என்னோட அலெக்ஸா வந்து சுயல் தான். அந்த பாட்டில் எடு, கீழே விழுந்ததை எடு, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண அந்த பிளேட் எடுன்னு சொல்றதுக்கு எப்படி. ஆனால் 7 months நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, எந்த வேலையும் சொல்லலை. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். எஸ் சொல்லுங்க. இது யாராவது நானே எஸ் சொல்லுங்கிறேன். என்ன இன்னும் முடியலையா 5வது வயசு? இல்லை. ஓகே. ஸோ இது ஸ்டெயின் பண்ணிடலான்னா அந்த இது சில்லியோட இதெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி குவான்டிட்டி அதிகப்படுத்துவேன்? ஏதோ இன்னும் அடிக்கணும் கொஞ்சம் மோர். இது இப்போ அந்த இதை அரைகிறதுக்கு நிறைய மோர் தண்ணியில் வந்து நம்ம பச்சை மிளகாலாம் போட்டால் அரையாதில்ல, இலையெல்லாம் அப்படியே கிடக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஆனில் இருக்கா? ஸோ குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டேன். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு எப்போவுமே மோர் வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆக்காமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு, ஒரு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுவேன். அது தேங்காய் போட்டும் அரைச்சிக்கலாம். இந்த பச்சை மிளகு, கருவேப்பிலை எது தேங்காய் பால் ஆல்ரெடி எடுத்து வச்சதுனால நான் அப்படியே ஊற்றுறேன். இல்லைனா இந்த பச்சை மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நம்ம மிக்சியில் ஃபஸ்ட் அடிக்கிறோம்ல, அந்த டைமில் கொஞ்சம் தேங்காயும் போட்டு அடித்தா இன்னும் ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுயலுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதுவும் சோறுலலாம் வச்சு சாப்பிடும்போது, சாப்பாட்டுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அது இந்த மிளகுட்ட மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் ஊற்றின மோர், இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, சாப்பாடு அப்படி இருக்கும். ஏன் சுயல்? அப்போ நம்மளோட மோர் ரெடி. இப்படி தான் இருக்கும் எங்களோட மோர், கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். இன்னொரு பாட்டில் ஊற்றிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் வீட்டில் சாப்பிடணும் நினச்சிட்டு நம்ம சாப்பிட முடியல, வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே நான்வெஜ் ஏதாச்சும் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சா, அதனால ஒயிட் குஸ்கா, கீ ரைஸும் பீஃப் சுக்காவும் வாங்கியிருக்கேன். சுயலுக்கும் பீஃப் பிரியாணி, தைரமாக்கும் இதுதான்.
இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருக்கோம். இங்கே தான் எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, ஒரு சின்ன வேலை தான். அது முடிச்சுட்டு மேபி டைம் இருந்தா நம்ம சுவேலோட பாட்டியை பார்க்கறோம். அப்ப அங்க வீல் இருப்பான். இடையில நாங்க வர வழியில ஒரு ஃபயர் என்ஜின் பார்த்தேன். அதை பார்த்ததுல இருந்து ஐராக்கு உடனே இப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸரா. அதுக்கு ஒரு கதை வேற வச்சிருக்கா. சொல்ல என்ன ஆகணும், என்ன பண்ணுவ பெருசாயி? பெருசாயி வண்டி ஓட்டி டயர்டாய் வந்து கிளம்பி தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்து ஒரு டவல் எடுத்து இதுதான் என் புள்ள வீடு எடுத்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ரொம்ப ரொம்ப கிளம்பி வருவான். ரொம்ப கிளம்பி வருவான். நம்ம யாருக்குமே புரிஞ்சிருக்காது என்னங்கிறது. இவன் என்ன சொல்றோம்னா, இவன் பெருசாகி ஃபயர் ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறம் எங்கேயாவது தீ பத்துமாமா போய் தண்ணி அடிச்சு எல்லாம் அணைச்சி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவா. அப்போ அதெல்லாம் அப்பவும் உட்காந்து vlog எடுத்துட்டு இருப்பாரு. தான் என் புள்ள அதுதான் சொல்லிட்டு இருக்கா இல்லம்மா. ஆஃப்டர் 3 hours நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட ஒரு 2 ஷூட் இருந்துச்சு, அது முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பயங்கர டயர்டாயிடுச்சு. டிராஃபிக்கு இப்போ கோயம்புத்தூர் ஃபுல்லாக அந்த யூட்டர்ன் சிஸ்டம் கொண்டு வந்ததுனால எல்லா யூட்டர்ன்லேயும் அவ்வளோ கூட்டம். அப்படியே ஒவ்வொன்றா தாண்டி போய் ரொம்ப தூரம் போய் சுற்றி வர மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இப்போ டைம் 8 ஆயிடுச்சு. இப்போ வீட்டிலேருந்து நம்ம ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்புனது. ஆனால் இப்போது 3யும் இல்லை, அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். அப்போ 3 hours மேலே ஆயிடுச்சு. இப்போ 8 டைம் 8 o'clock நைட் ஆயிடுச்சு. இடையில வண்டி நிப்பாட்டி எங்கேயாச்சும் டீ குடிக்கலான்னு பார்த்தா அந்த டயர்டில் டீ குடிக்கிறக்கோ வண்டி நிப்பாட்டி இறங்குறக்கெல்லாம் தோணலவே இல்லை. 2 பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போனது, ஆனால் 2 பாட்டிலும் முடிச்சிடுச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டோம். ஐரா வர இடையில டயர்டில் தூங்கிட்டா. இப்போ வந்தோடனே கிரேப்ஸ் கேட்குறான். அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் கிரேப்ஸ் கொடுப்போம். என்ன பண்ணோம்? ஓகே, இந்த ஐராமாவோட புது பாத்திரம் இல்லை பண்ணோம். ஐராமாவே சூஸ் பண்ணது குட்டி டைனோசர். crocodile அது. ஓஹோ. சாப்பிடு, மம்மி சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்குல்ல? நாளைக்கு வாட்டர் மெலனும் பைனாப்பிளும் கட் பண்ணி தரேன். ரெண்டுமே கட் பண்ணலாம். இப்போ பால் சூடு பண்ண போகிறேன். சுவேலுக்கு ஒரு காஃபி. எனக்கு இன்னும் முடிவு பண்ணல. காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா காஃபி, இல்லைன்னா ஏபிசி மால்ட்டு. ஐராக்கு ஒரு கிளாஸ் பால். அப்புறம் இந்த வெயில் ஹீட்டுனால பசிக்கவே மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் தண்ணி ஜூஸ் அந்த மாதிரி தான் குடிக்கிறது. இன்றைக்கி வெளியில் வேற போயிட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. எனக்கு ஒரு டைமில் எவ்வளோ தண்ணி குடித்தோம், வாயெல்லாம் ட்ரை ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிது. ஐயோ சீக்கிரம் வீட்டுக்கு போனால் போதும்னு ஆயிடுச்சு. அதனால் எதுவுமே வெளியே வேறு எதுவுமே அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடல. ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதுவும் சாப்பிட்றதுக்கு தோணலை. தண்ணியே குடிச்சிட்டு இருந்தேன். மோரும் எடுத்துகிட்டு போயிருந்தேன்ல, மோரும் குடித்தாச்சு. அப்புறம் இப்போ வந்துட்டு மறுபடியும் காஃபி இல்லைன்னா பால் அந்த மாதிரி குடிக்கணும். குடிச்சிட்டு அப்புறம் நைட்டு லைட்டாக ஏதாச்சும் டின்னர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டே இப்படி தான் இருக்கும். வீக்கில் ஒரு 2 days இல்லைன்னா மேக்ஸிமம் 3 days தான் ஹோல் டே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற டைம் எல்லாம் ஏதாச்சும் வெளியே போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அப்புறம் மந்த்லி 2 times இல்லை 3 times நம்ம 2 days இல்லைன்னா 3 days கேலிக்கட்டில் தான் இருப்போம். அந்த ட்ராவலு அந்த மாதிரி ட்ராவல்லே தான் இருப்போம் மோஸ்ட்லி. ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கு. அவ்வளோ ஓகே தான், இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த வெயிலில் சுற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து அந்த பிரச்சனை இருக்காது. மொத்தமாக கேலிக்கேட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு தான் இருக்கும். இன்னும் எதுவுமே முடிவு பண்ணல. ஸோ இதுதான் என்னோட ஒரு டே இன் மை லைஃப். 7th month இப்படி தான் போயிட்டுருக்கு மோஸ்ட் ஆஃப் த டே. ஸோ இந்த vlog எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
எத்தனை பேர் இந்த மாதிரி ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைலில் இருக்குது, ப்ரெக்னன்சியில் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இந்த ஹீட்டில் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்படியெல்லாம் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஆமாம் இப்போ பால் சூடாகிட்டுருக்கு, சூடாகட்டும். ஸோ இதுதான் இனி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு vlogல நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.